சென்னையில் சின்னமலை விமான நிலையம் இடையே மெட்ரோ ரயில் சேவை வரும் 21ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா, மெட்ரோ ரயில் சேவையை யார் துவங்கி வைக்க உள்ளனர்? அதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அனிதா, சென்னையிலே சுமார் 54 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இது சுமார் 23,000 கோடி ரூபாய் செலவில் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சென்னை கோயம்பேடிலிருந்து ஆலந்தூர் வரை மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்பட்டது. அதனுடைய மொத்த தூரம் 10 கிலோமீட்டர். தற்பொழுது சின்னமலையிலிருந்து விமான நிலையம் வரையிலான 9 கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து பயணிகள் சேவைக்காக இப்பொழுது இந்த வழித்தடம் திறந்துவிடப்படுகிறது. வரும் 21ஆம் தேதி இந்த மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த மெட்ரோ ரயில் சேவையை தமிழக முதலமைச்சரும் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடும் இணைந்து துவக்கி வைப்பார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அனிதா, சென்னையில் தற்போது மெட்ரோ ரயில் சேவை 10 கிலோமீட்டருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த புதிய வழித்தடம் அப்படிங்கிறது பயணிகளுக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும்? அதாவது இந்த கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த தூரத்திற்கான கட்டணம் தற்பொழுது 40 ரூபாயாக இருக்கிறது. உயர் ரக பாதுகாப்பு வசதிகளுடன் குளிர்சாதன வசதியுடன் இருக்கக்கூடிய சேவையாக இந்த மெட்ரோ ரயில் சேவை இருக்கிறது. அதாவது மற்ற பேருந்து சேவை மற்றும் ரயில் சேவையுடன் ஒப்பிடும் பொழுது மிக உயர் ரக பாதுகாப்பு மற்றும் சேவை தரம் வாய்ந்ததாக இந்த மெட்ரோ ரயில் சேவை இருக்கிறது. தற்பொழுது கூடுதலாக 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சேவையானது தொடங்கப்பட இருக்கிறது. இதன் காரணமாக அதாவது இந்த 4 சக்கர வாகனங்களிலே பயணிப்பவர்கள் இந்த மெட்ரோ ரயில் சேவையை அதிக அளவிலே பயன்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விமான நிலையத்திலிருந்து இந்த சேவை கோயம்பேட்டிற்கு கிடைப்பதன் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து, குறிப்பாக அரபு நாடுகளிலிருந்து வேலை பார்ப்பவர்கள் அதாவது விமான நிலையத்திற்கு நேரடியாக இங்கிருந்து கோயம்பேட்டிற்கு சென்று, அதாவது விமான நிலையத்தில் இறங்கி விமான நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயில் மூலமாக கோயம்பேடு சென்று அவர்கள் தங்கள் வெளியூர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் கிண்டி உள்ளிட்ட முக்கியமான வழித்தடங்கள் உள்ள ரயில் நிலையங்களும் இருப்பதால், அதாவது மெட்ரோ ரயிலிலோ அல்லது ரயிலிலோ அல்லது சாலையிலோ பயணிப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான வழித்தடமாக இந்த புதிய சேவை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனிதா, தேவா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி.